Assalamualaikum and hi friends, welcome back to our channel Bismi Tamil crafts. Channel subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் கொடுங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான டிசைனிங் ஐடியா பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கில்ட்ரு ஷீட், சிசர், பென்சில், ஸ்கேல் இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணும்போது ஆடியோ ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பவ் கில்ட்ரு ஷீட் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அந்த பவ்வை யூஸ் பண்ணி ஒரு கிளிப்பை நான் டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டிப்டாப் கிளிப் எடுத்திருக்கேன். இது இதில் ஒரு டசன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் 20 ரூபீஸ்க்கு வாங்கினேன். உங்களுக்கு ஒரு 15 ரூபீஸ்லேயே கிடைக்கலாம். இதில் 2 பீசஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நான் நம்ம சேனல் யூசேஜ்க்காக தான் இந்த வீடியோக்காக தான் வாங்கியிருந்தேன். உங்கள்கிட்ட ஓல்டு கிளிப்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஒரு ரீயூஸ் ஐடியாவாக கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட்ரு ஷீட் நான் எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்ச கலரில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கில்ட்ரு ஷீட்டை பார்த்திங்கன்னா 6x6 ஸ்கொயர் ஷீட்டில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சைஸ் உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் நீங்கள் கில்ட்ரு ஷீட் யூஸ் பண்ணால் தான் இந்த கிராஃப்ட் நல்லாயிருக்கும். நான் 6x6 அதாவது இந்த கிளிப்புக்கு பொருந்துகிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷீட்டில் ஒரு குட்டி சர்க்கிள் நம்ம சென்டராக போட்டுக்கணும். நான் பார்த்திங்கன்னா இந்த பென்சிலோட கேப்பையே சர்க்கிள் போட யூஸ் பண்ணிக்கிட்டேன். சர்க்கிள் போடணும்னு இல்லை, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் எப்படிலாம் கட் பண்ணுவேன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ சர்க்கிள் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்டு மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இல்லை, அதாவது அந்த சர்க்கிளை தவிர மற்ற இடத்துல அப்படியே ஒரு இன்ட்டு மாதிரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி கட் பண்ணிட்டேன். இதை பார்க்குறதுக்கு எனக்கு பென்டன் வாட்ச் மாதிரி தெரியுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷீட்டில் ஸ்கொயரை வச்சு நம்ம இன்ட்டுவாக கட் பண்ணாலும் நமக்கு ஒரு 4 ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிருக்கும். அந்த 4 ட்ரையாங்கிளில் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் 2 எட்ஜஸையுமே நம்ம பிடிச்சி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பெண்ட் பண்ணிட்டு நான் ஸ்டிக்கர் டைப் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒட்டிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரியே ஆப்போசிட் சைடு, அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்க சைடு நம்ம அதே சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 2 சைடுமே பிடிச்சிட்டு அப்படியே அந்த சர்க்கிளோட ஒட்டிக்கோங்க. ஒட்டுனீங்கனாலே நமக்கு பவ் எஃபெக்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கலாம். ஆனால் நான் பேக் சைடை ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்க போகிறேன். இது உங்கள் இஷ்டம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சாண்ட் கிளாக்கோட எஃபெக்ட் கிடைக்கும். அது 2த்தையும் ஒட்டின பிறகு அதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிளில் ஸ்டிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டிப் கிடைக்கும். அதுவுமே அந்த சர்க்கிளை வெட்டாமல் தான் பண்ணணும். இந்த சர்க்கிள் தான் நமக்கு இந்த பவுக்கு பேஸ் மாதிரி. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள் ஷேப் குட்டியை கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டா வி ஷேப் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டிப் மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிப் மாதிரி கட் பண்ணதை அப்படியே சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு கில்ட்ரு ஷீட் இருந்தாலே நமக்கு போதும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு ரோல் பண்ணிக்க ஒட்டிக்க போகிறேன். உங்கள்கிட்ட க்ளூ இருந்தால் நீங்கள் நார்மல் க்ளூ யூஸ் பண்ணலாம். க்ளூகன் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். க்ளூகன் இல்லாதவங்களுக்கு எப்படி ஒட்டணும்னு நான் கொஞ்சம் வீடியோ போகணுன்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போயே நம்மளோட பவ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நல்ல பவ் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக நான் இங்கே கீழே வி ஷேப் 2 இருக்குது இல்லையா, அந்த 2 வி ஷேப்லேயுமே குட்டியாக வி பாட்டமில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படி கட் பண்ணால் இன்னுமே நல்லா பவ்வோட எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்மளோட பவ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சென்டரில் நீங்கள் பீட் கூட ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டு அந்த கிளிப்பில் நான் கில்ட்ரு ஷீட்டை கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் சில்வர் கலர், அதாவது ஒயிட் கலர் எடுத்திருந்தனால பிளாக் கலரில் கிளிப்பு செய்ய போகிறேன்.
அதுக்கு குட்டியாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளிப் சைஸுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் அந்த கிளிப் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த கிளிப் மேலே நம்ம ஒட்டிக்கலாம். நான் இதுக்கு க்ளூகன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிக்கர் டைப்பில் உள்ள கில்டர் ஷீட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி கிளிப் இருக்கும் அந்த மாதிரி கிளிப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் பவ்வை பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு மேலே டாப்பில் ஒட்டிக்க போகிறேன். டாப்பில் ஒட்டணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த இடத்துல சூட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சமே க்ளூ போட்டு நான் நல்லா ஒட்டிக்க போகிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுங்க, அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக வந்து இந்த கிராஃப்ட் செஞ்சிட்டோம். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு ரிச் லுக் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் வந்து நிறையா மெத்தட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா மெத்தடுமே நான் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம இப்போ செஞ்சது. அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரியே பவ்வை வந்து ஹாரிசாண்டல் ஷேப்பில் வந்து ஒட்டியிருக்கேன். இதுக்கு வந்து நான் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த மெத்தடில் வந்து சும்மா ப்ளைனாக வந்து அந்த கிளிப்பு மேலே கில்டர் ஷீட் ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சதில் இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் இல்லையே, ஏன் இப்போ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பீட் ஒட்டுறதுக்கு பதிலாக அந்த பீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கில்டர் ஷீட்டை ஒட்டியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதை எப்படி செய்கிறதுன்னு சும்மா ஜஸ்ட்டு டக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஒரு கில்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த கில்டர் ஷீட்டை வந்து சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு அந்த சர்க்கிளில் ஒரு ஆஃப் சைட் மட்டும் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு கோடு மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை வந்து கில்டர் ஷீட் உள்ளே வர மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதில் வந்து பீட் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொன்று ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் டைப்பில் உள்ள ஒரு கில்டர் ஷீட் எடுத்து அதில் ஒட்டிக்க போகிறேன். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இது மேலே ஒட்டிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சேம் கலர்லேயே பவ்வையும் வந்து நான் இது மேலே ஒட்டிக்க போகிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து கிராஃப்ட் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறேன். அடுத்தடுத்த வீடியோலாம் நீங்கள் கேட்ட வீடியோஸாக தான் இருக்கும். இதுக்கு அப்புறமும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போடுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பவ் அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். இதில் வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து என்னோடய அஃப்ரா குட்டிக்காக தான் நான் செஞ்சேன். அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைனாக ஜிக்குன்னு இருக்க கிளிப்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நம்மளே வந்து செஞ்சு கொடுக்கலான்னு தான் நான் செஞ்சுருக்கேன். கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஓகே, நான் இது மேலே வந்து இதை ஒட்டிட்டேன். நமக்கு இதுவுமே வந்து ஒரு சூப்பரான டிசைனாக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் இப்போ காமிக்கிறதுல எந்த டிசைன்ஸ் எந்த மெத்தட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். 3 மெத்தட் தான் நான் இப்போ காமிச்சேன். ஆனால் வந்து நான் நிறைய மெத்தட் செஞ்சுருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ செஞ்சு காமிச்சேன் இல்லையா, அது அடுத்து வந்து ப்ளைனாக இருக்கிறதுலேயும் இப்போ ஒரு ப்ரௌன் கலர் ஒரு இது செஞ்சு காமிச்சேன் இல்லையா, பீட்ஸ் ஒட்டுறது அது. அப்புறம் ஹாரிசாண்டல் ஷேப்பில் வந்து ஒட்டியிருந்தேன், அது ஒன்று. இப்போ வந்து 4 மெத்தட்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து அந்த கீழே பவுக்கு கீழே வரதை ஒட்டாமல் ஒட்டியிருந்தது அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து சும்மா ப்ளைனாக உள்ளதுலேயே வீடாக ஒட்டியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மெத்தட் வந்து நான் செஞ்சுருக்கேன். டோட்டலாக வந்து 6 மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 6 மெத்தட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண ஃபோட்டோஸை இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து நான் ப்ரௌன் கலர் செஞ்சதையே நான் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து நார்மல் கிளிப்பையும் இது கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த கிளிப் வந்து ஒரு டசனே நம்ம 20 ருபீஸ்க்கு வாங்கணும். அப்போ இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, இதை வந்து நம்ம வெளியே வாங்கினோன்னா ஒரு கிளிப்பே 5 ருபீஸ் கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்மளே வீட்டில் செஞ்சு
ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் இது. ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணுன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. இந்த வீடியோ எண்டு கிட்ட நம்ம வந்துட்டோம். எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாத்தோட ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பை ஃப்ரம் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க.